ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம வியூஸும் நம்ம வீடியோ வந்து சஜஷன்ஸில் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இந்த மேலே உள்ள ஸ்க்ரீன் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சஜஸ்டட் வீடியோஸ் எல்லாம் காமிக்கும்ல, அதை அப்படியே நம்ம டவுன் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது வீடியோஸ் லிஸ்ட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அந்த சேனல் நேம் என்னவோ அந்த சேனல் நேம் காமிக்கும், ஃபார் யூ செக்ஷன் காமிக்கும், அதே மாதிரியே ரிலேட்டட் வீடியோஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சீரீஸ்னு காமிக்கும். ஏன் இது சீரீஸ்னு காமிக்குதுன்னா, ஸோ அந்த டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம நிறையா நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அஃபிஷியல் பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து நிறையா வரும். ஒரே டாப்பிக்காக விளாக் பண்ணும்போது இந்த 2 செட்டிங்ஸ் பண்ணால் போதும் வியூஸ் அண்ட் சஜஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணோம். அடுத்தது வந்து அது அஃபிஷியல் பிளேலிஸ்ட்டாக நம்ம வந்து மாற்றணும். நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அஃபிஷியல் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் வந்து நார்மல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் நான் 1 by 1 இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம ப்ரௌசரில் studio.youtube.com போய்க்கிறணும். சைன்இன் பண்ணதும் நம்மளுக்கு வந்து க்ரியேட் காமிக்கும். அதில் வந்து நம்ம அப்லோட் வீடியோஸ், லைவ், பிளேலிஸ்ட்டுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறணும். க்ரியேட் கொடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து நம்ம இதில் ஆட் வீடியோஸை வந்து கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம நார்மல் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டோம். இதை நம்ம எப்படி அஃபிஷியல் பிளேலிஸ்ட்டாக மாற்றுறோன்றது தான் பார்க்க போகிறோம். டேஷ்போர்ட் வந்துக்கோங்க. அது கீழே கண்டென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் பிளேலிஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் டைட்டானிக் எக்ஸிபிஷன் தான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ வீடியோஸ் இல்லை. நம்ம இதில் வந்து வீடியோஸ் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்போ ரிலேட்டடாக 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு பிளேலிஸ்ட்டுன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறணும். மல்டி செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். டைட்டானிக் எக்ஸிபிஷனில் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் வந்து ஷோ ஆகுது. பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, வீடியோவும் ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஷேரபிள் லிங்க்கும் கொடுத்துக்கிறலாம். இப்போ இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம அஃபிஷியலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது அது நார்மல் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. கெட் ஷேரபிள் லிங்க் கீழே எடிட் ஆன் யூடியூப் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். இது அஃபிஷியல் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடிட் ஆன் யூடியூப் கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இங்கே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஆட் வீடியோஸ், ஆட் ஆல் டு கொலாபரேட், பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ், டெலிட் பிளேலிஸ்ட்டுன்னு கேட்கும். இதில் நம்ம பிளேலிஸ்ட் செட்டிங்ஸை தான் கிளிக் பண்ணிக்க போகிறோம். அதில் வந்து செட் அஸ் அஃபிஷியல் சீரீஸ் ஃபார் திஸ் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. அதை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடணும். டன் கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து அஃபிஷியல் சீரீஸ் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஆட் நியூ வீடியோஸ் டு டாப் ஆஃப் பிளேலிஸ்ட்டுன்றதை நம்ம ஆன் பண்ணி வச்சோன்னா இந்த எக்ஸ்போ சம்மந்தப்பட்ட நியூ வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது அதுதான் டாப்பில் வந்து நிற்கும். அலோ எம்பெட்டிங்கிறது நம்ம வெப்சைட்டு இல்லை தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வெப்சைட்லேயே வந்து ப்ளே ஆகுறது தான் அலோ எம்பெட்டிங். யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அங்கேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் வெப்சைட்லேயே. இதன் மூலயமா நம்ம வீடியோஸ்க்கு வியூஸ் அண்ட் சஜஷன் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் இதை செக் பண்ணுறதுனா நம்ம தனி ஒய்டி விளாக் சேனலில் வந்து டைட்டானிக் எக்ஸிபிஷன் நீங்கள் வந்து நார்மலாக தேடினீங்கனாலே மதுரை டைட்டானிக் எக்ஸிபிஷன், மதுரை தமுக்கம் எக்ஸிபிஷன், மதுரை கொலு டால்ஸ் அப்படின்னு தேடினீங்கனாலே நம்ம வீடியோ வரும். மதுரை எக்ஸிபிஷன் தேடினீங்கனாலே நம்ம தனி வைட்டி விளாக் சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 1 by 1 வரும். நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.